எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியை கொஞ்சம் பாருங்க. ஏ லெவல் அட்வான்ஸுக்கு அட்மிஷன் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்றத தன்னோட நண்பனோட சேர்ந்து இந்த பைக் போயிட்டு இருக்கு. நண்பன் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வேகத்தை பார்த்தீங்களா? அட்மிஷன் வாங்கி போய் எக்ஸாம் எழுதுறது கூட நடக்குமா நடக்காதுன்ற அளவுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிற அளவுக்கான வேகம். அதிவேகம் உயிர் சேதம், அதிவேகம் உயிர் சேதம்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்காத இந்த பாடசாலை மாணவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசாங்கத்தோட பிழை தான். யூனிஃபார்ம் போட்டுட்டு இன்னும் படிச்சிட்டு இருக்க பசங்களுக்கு இந்த மாதிரியான சாரதி அனுமதி பத்திரம் வழங்கி இந்த பைக் ஓட்ட கொடுத்தது இந்த காவல்துறையோடையும் இந்த அரசாங்கத்தின் முழுக்க முழுக்கையான பிழை. முதல்ல அதை தடுத்திருக்கணும். ஒரு பாடசாலை மாணவன் வந்து தன்னோட பாடசாலை காலத்தை முடிகிற வரைக்கும் ஒரு சாதாரண பொது போக்குவரத்துல போயிட்டு வரதுக்கு மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தா மட்டுமே போதும். ஏன்னா ஒரு பாடசாலைங்கிறது ஒரு பொதுவா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வடிவமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட அதனாலதான் யூனிஃபார்மே போடுறோம். அப்ப அதுல ஒரு சிலர் பைக்ல வர்றது ஒரு சிலர் கார்ல வர்றதுன்றதுவே வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு எதுக்காக கட்டமைக்கப்பட்ட பாடசாலைன்ற ஒரு நோக்கத்துக்கு எதிர்மறையான ஒரு விஷயம். இந்த மாதிரி போயிட்டு இந்த பையனும் மற்றவனும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது அடிபட்டு விழுந்து காயமடைஞ்சு இல்லைன்னா உயிருக்கு சேதமானா எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க? இல்லைன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதே மாதிரி இன்னும் பேரும் பண்ண பார்ப்பாங்க. அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு வயசுக்கு மீறிய வேலைகளும் இந்த மாதிரி வைரல் பண்றதுக்கான இந்த தேவைகளும் இந்த சமூகத்துல இந்த மாதிரியான வயசு பசங்களை எங்க கொண்டு போய் சீரழிச்சு குட்டி சுவராக்கி சின்ன பின்னமாக்க போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோவை பார்த்து இதை பண்ணினது யாருன்னு பார்த்து அதுக்காவது காவல்துறை நடவடிக்கை எடுத்தாதான், ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் இதுக்கு பின்னாடி வரவங்க கூட செய்யாம இருப்பாங்க. அதனால காவல்துறையினரை தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சீக்கிரமா தேடி பார்த்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காகவோ புதிய சட்டங்களை ஏற்படுத்துறதுக்காக ஏதாவது வழிவகை பண்ணுங்க.